யாவருக்கும் இயேசுவின் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இதற்காக என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார் கர்த்தர். என்னை நோக்கி கூப்பிடு சொல்றாரு. இதற்காக என்னை நோக்கி கூப்பிடு சொல்றாரு. ஏதாவது பிரச்சனை, நம்மளால முடியல, நடக்கல, போராட்டம், அப்ப என்ன நம்ம நோக்கி கூப்பிடு. பேரு பாருங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கிறாரு, படகுல போகும்போது காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, அவங்க என்ன பண்ணாங்க? தண்டு வலிச்சார்கள். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பேதரு போட்டு ஓட்டுறதுல ரொம்ப எக்ஸ்போர்ட், மீன் பிடிக்கிறது இல்லை, அவன் போகாத ஆழம் இல்லை, பார்க்காத கடவுள் இல்லை. அப்படி இருந்து அவனோட என்ன பண்ண, அவனோட பலத்தினால், ஞானத்தினால், அறிவினால் என்ன பண்ணான்? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், ஒண்ணுமே முடியல. கடைசி என்ன பண்ணான்? ஐயரே ஐயரே எழுப்பிட்டான், அவரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். பாருங்க, நம்ம ஏதோ ஒரு தேவை இருக்கு, நமக்கு நம்ம என்ன பண்ணுமோ எடுத்தோடனே அங்க இங்க அப்படி பின்னணுமோ அலசி நம்ம பலத்தில் அங்கேயும் தெளிவு ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. ஆனா அப்புறம் கடைசி பண்ணுவோம், அவர் நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் அதை வாக்கி பண்ணுவார். இல்லையா? அதை ஏன் அங்கேயும் முட்டி மோதி மண்டபோட வச்சு முதல்ல என்ன பண்ணிக்கணும்? நம்ம தேவைக்கு கர்த்தாவே என்று அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் கர்த்தர் கையவங்களை வாய்க்க பண்ணுவார். இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெரிந்த போது எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினாலே சாகிறேன். இவன் சொல்றான், நானும் பசினாலே சாகிறேன்னு சொல்றான். அப்ப இவன் யாரு? இவனுக்கு என்ன நடந்தது? லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தார்கள். பாருங்க, இவன் யாரு? இவன் இளைய குமாரன். ஒரு மனுஷன் 2 குமாரன், இளைய குமாரன் தன் தகப்பன் நோக்கி, எனக்கு ஆஸ்தியில எனக்கு பங்கு தர வேண்டும். இல்லையா? ஆஸ்தியில பங்கு தர வேண்டும். தகப்பன் பாருங்க, 2 பேத்துக்குமே பங்கு ஏற்றது யாரு? இளைய குமாரன். ஆனா 2 பேத்துக்குமே என்ன பண்ணா? பங்கை பிரிச்சு கொடுத்தான். அவர்களுக்கு பங்கை பிரிச்சு கொடுத்தான். இல்லையா? 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அவன் என்ன பண்ணா? பங்கு ஆஸ்தியை வாங்கினதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்ண? புறப்பட்டு போகல. சில நாளைக்கு பின்புதான் அவன் புறப்பட்டு போகிறான். இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பா? தகப்பன் கொஞ்சம் பணம் கொடுத்திருப்பாரு, எங்கேயாவது கொஞ்சம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருப்பாரு, வீடு கொடுத்துருப்பாரு, எல்லாம் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் சில நாளைக்கு பின் என்ன பண்ணிக்கிறான்னா, எங்கெல்லாம் அவன் விற்கணுமோ எல்லாவற்றையும் விற்றுட்டான். எல்லாம் ஆஸ்தியும், பூமி, நிலம், வீடு எல்லாத்தையும் விற்று பணமாக சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு, வெளிநாட்டுக்கு அவன் போய்விட்டான். சில நாளைக்கு பின்பு பாருங்க, சில நாளைக்கு பின்பு வெளிநாட்டுக்கு போயிட்டான். துர்மார்க்கமா ஜீவம் பண்ணி இருக்கிற பணத்தை என்ன பண்ணிக்கிறான்? குடி, வெறி, சீட்டு, ஆடம்பர சூதாட்டம் எல்லாம் ஆடம்பரமாக அவன் என்ன பண்ணா? வாழ்ந்து பணத்தை அவன் அழித்து விட்டான். 14வது வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவிட தொடங்கி. இங்க பாருங்க, அவன் பணம் இருக்கும்போது பஞ்சம் அல்ல. பணம் இருக்கும்போது பஞ்சம் வந்துச்சா? இப்படி போல இல்ல, அவன் இருக்கிற எல்லாவற்றையும் செலவழிச்சாச்சு. அப்பதான் பஞ்சம் வந்தது, அப்போதான் குறைபட தொடங்கினான். இல்லையா? அப்போதான் அவன்
குறைபட தொடங்கினான். 15-16. ஒருவன் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. ஆமா, பணம் இருக்கும்போது இங்க பாருங்க, பணம் இருக்கும்போது பீஸா வாங்குறது என்ன, பர்கர் வாங்குறது என்ன, பாதி சாப்பிட்டு தூக்கி போடுறது என்ன. பணம் இருக்க திமிர்ல சாப்பாட்டு என்ன பண்ணா, வீணா செலவழிச்சான். சாப்பிடாம அது என்ன பண்ணா, கீழே குப்பையில கொட்டினான். ஆனா இப்ப பணம் இல்ல, பண்டிதியோட தவிடு கூட அவனுக்கு கொடுத்துன்னு கொடுக்கல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம எவ்வளவு ஆகாரம் சாப்பிடுறோமோ அவ்வளவு ஆகாரத்தை வாங்கி சாப்பிட வேண்டும். வீணா கீழே கொட்டக்கூடாது. பாருங்க, இருக்கும்போது என்ன பண்றோம், கொண்டு கொட்டுறோம். இல்லாத போது தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. பாத்துங்க, ஆகாரத்தை வீணா செலவு செய்யாதீங்க. இங்க பாருங்க, அப்ப பன்றி திங்கிற தவிடோட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தேசத்துல சோத்துக்கு பஞ்சம், எங்குமே தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, தங்குறதுக்கு இடம் இல்லை உனக்கு. ஏன்னா பணம் இல்லைங்க, என்ன பண்ணிருப்பான், கண்டிப்பா நல்ல ஒரு 5 ஸ்டார் தங்கியிருப்பான். பணம் தீர்ந்தவொடனே போன தங்க முடியாது. பணம் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, எங்குமே இல்லை. ஒரே வேலை கிடைச்சது. என்ன வேலை? பன்னி மேய்க்கிற வேலை. அந்த வேலைக்கு போய் சேர்ந்தான். அதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. கடைசியில என்ன, கோதுமை தவிடோ புண்ணாக்கு தவிட இருந்தில்ல, தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்றிங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பாருங்க, பன்றியது கூட அவனுக்கு காரணம் என்ன, தன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தகப்பனுடைய அன்பையும் தகப்பனுடைய இரக்கத்தையும் ஈவி விட்டு விலகி போனதுனால, தகப்பன் கொடுத்த ஆஸ்தியை அழிச்சு போட்டதுனாலதான் அவனுக்கு இந்த பட்ட சூழ்நிலை. தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அது ஆசையா இருந்தான், அது திங்களாம ஆசையா, அந்த ஆசை கூட அவனுக்கு நிறைவேறல. பாருங்க, எத்தனை நாம என்ன பண்ணிப்போம், நம்ம கூட தவிடு கிடைக்குமா எங்கி பார்த்துருப்போம்ல. சுகமைங்கிற தவிடு, நன்மைங்கிற தவிடு, இந்த நன்மை கிடைக்குமா, இந்த தவிடு கிடைக்குமா எனக்கு எங்கி பார்த்துருப்போம். ஆண்டவரே, இந்த தவிடு கிடைக்குமா ஆண்டவரே? கிடைச்சிருக்காரு. ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கே தகப்பனிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டது போல கர்த்தரிடத்துல இந்த வாங்கின கிருபையை நம்ம அழித்து போட்டதுனால குறைபட தொடங்கி விட்டோம். ஏன் நம்மளோட வாழ்க்கையில குறைவு, ஏன் நம்மளோட குடும்பத்துல குறைவு ஏற்பட்டுச்சுன்னா, கர்த்தருடைய கிருபை என்கிற ஆஸ்தியை அழித்து போட்டதுனால குறைபட தொடங்கியது. அதனால தவிடு கூட கிடைக்கும். தேவ சமூகத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, அவரோட பிரமாணத்தை விட்டு துர்மாக்கமா நம்ம ஜீவனை பண்ணா நமக்கு தவிடே கிடைக்காது. அந்த பன்னிக்கு கிடைச்ச தவிடு பாத்தீங்களா, மனுஷனுக்கு தவிடு கிடைக்கல, அந்த பன்னிக்கு என்ன நினைச்சு தவிடு நிறைய இருந்தது. ஆனா உண்டாக்குன மனுஷனுக்கு தவிடு இல்லை. தேவனை விட்டு வழி விலகி போனா தவிடு கூட கிடைக்காது. அது ஆவியான பேசினார். நீங்கள் என்ன பண்றீங்க, வாயினாலே துதி ஸ்தோத்திரம் செய்றீங்க, இருதயம் தூரமா இருக்கிறது. அவன் தூர தேசத்துக்கு போய் என்ன பண்ணா, ஆஸ்தி அழிச்சு போட்டான். நம்ம தேவ சமூகத்துக்கு தூரமா நம்ம இருதயம் கொண்டு போனா தவிடு கூட நமக்கு கிடைக்காது. ஏன் குறைவு, ஏன் பலவீனம்? ஆஸ்தி கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபை என்ன பண்ணுமா, அழித்து போட்டதுனாலதான் குறை வந்தது. ஒருவனுக்கு ஒரு கிருபை இருந்தா அந்த கிருபை என்ன பண்ணும், அவனை உயர்த்தும். அவன் தகப்பன் வீட்டுல வரைக்கும் எப்படி இருந்தான், அவன் அந்த இளைய மகன் தகப்பன் வீட்டுல வரைக்கும் எப்படி இருந்தான். இளைய மகன் அவனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வேலைக்காரன் கொடுத்துருவான், செலவுக்கு பணம் வந்துடும், காரு பைக் எங்க என்ன சுத்தலாம். ஆனா தகப்பன் வீட்டை விட்டு எப்போ வெளியே வந்தானோ, எப்போ அந்த ஆஸ்தி பணத்தை அழிச்சானோ, அப்பவே அவனுக்கு குறைபட தொடங்கி விடுச்சு. அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு கிருபை எல்லாம் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன தெரியுமா, குறைவுதான். ஒரு மனுஷனை தாங்கிறது கர்த்தரோட கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஈவு. தகுதியே இல்லாதவனுக்கு தகுதிப்படுத்துவதுதான் கர்த்தரோட கிருபை. நாங்க நிக்கிறேன், எனக்கு கிருபை, எனக்கு தகுதியே இல்லை இங்க வர்றதுக்கெல்லாம், என்னையுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் எனக்கு.
ஆனாலும் உங்கள் முன்பாக தேவன் நிக்க வச்சுக்கிறான்னா அது பெரிய கிருபை. அந்த கிருபையை அழிச்சு போட்டால் குறைவே கூட வந்துவிடும். பண்ணி தவிடு கூட கிடைக்காது. ஏன் சுகம் இல்லை, ஏன் பலன் இல்லை, ஏன் ஆரோக்கியம் இல்லை? அதுதான் கிருபை. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், நல்ல குடதாக்கமா இருக்கிறான், பொட்டுன்னு போய் சேர்ந்துடுறான். நோஞ்சா மாதிரி இருக்கிறான், அவன் ரொம்ப நாள் கேட்கிறான். கர்த்தரோட கிருபை, கிருபை அவனை தாங்குகிறது. எனக்கு ஒரு வாலிப பையனுக்கு தெரியும். அவன் ஈக்குமார் குச்சி மாதிரி இருப்பான். அவனுக்கு இதயத்துல ஓட்ட வேற இருக்குது பாருங்க. எப்போவோ குழந்தையிலே செத்து போயிருந்தான். ஆனா அவன் 31 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான். எட்ராஜ் பேரு. கிருபை. ஆமா, பஸ் வேகமா போனா அவன் பஸ்ஸோட போயிடுவான், பறந்து போயிடுவான். அப்படிப்பட்ட வெயிட் அவன். ரொம்ப குச்சி தான் அவன். குச்சி ட்ரெஸ் போட அந்த மாதிரி பேரு. கிருபை. இதயத்துல ஓட்ட. யாரும் சொல்லிட்டாங்க இவன் பிறந்த கொஞ்ச நாள் செத்துருவாங்க அப்படின்னு. ஆனா கர்த்தரோட கிருபை அவன் சாகல. 31 வயது வரைக்கும் உயிரோடு இருந்தான். கிருபை பாருங்க எப்படி கிருபை. ஒரு மனுஷனுக்கு கிருபை மட்டும் இருந்ததுன்னா கர்த்தர் அவனுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குப்பையில இருந்தாலும் சரி, குப்பை பொறுக்குன்னு இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். அல்லேலூயா. எத்தனையோ நீங்க சாட்சி கேட்டிருக்கலாம், எத்தனையோ கர்த்தரை ஊழியர்கள் நீங்க பார்த்திருக்கலாம். அதெல்லாம் யாரு தெரியுமா? குப்பை பொறுக்கணுங்க. பாம்பேல பாருங்க, ஒரு சின்ன பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல, அவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் அவனுக்கு வீடு. அவன் தூங்குற இடம்லாம் ரயில்வே ஸ்டேஷன் தான். அங்க இருக்கிற பாட்டில் பொறுக்கி வித்து இப்படிதான் செலவு செஞ்சு அவன் சாப்பிட்டு இருப்பான், ஆக்கு வச்சுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் வாலிபனாகி பெரியவனாகி ஊழியக்காரனா இருக்கிறான். காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை யாருக்கு இருக்கோ கர்த்தரை உயர்த்தி விடுவார். அவன் சாட்சி சொல்றாரு. அவரு ஒன்றுமே கிடைக்காதாமா. அங்க பொறுக்க போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ஊழியக்கார இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடிப்பாங்களாமா. போடா போடா அடிப்பாங்களாமா. தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நைட் 12 மணி வரும் தூங்கிட்டு இருக்கும். அப்படியே தூக்கத்தை ஓய் அடிப்பாங்களாமா. லத்தியில எப்படி இருக்கும்? அப்படியே ரத்த உடைஞ்சு ஓடி போவாங்களாமா. யாரோ ஒரு கர்த்தரை ஊழியக்காரி அந்த பையனுக்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணு பிஸ்கெட்லாம் கொடுத்து சுவிசேஷம் அறிவிச்சு அந்த வாலிப நாட்களில் அவன் இயேசுவை அறிந்து கொண்டான். இயேசுவை அறிந்து கொண்டதுன்னா அவர் இறக்க மாட்டீங்களா? குப்பை பொறுக்கிறவனை ஆண்டவரை ரட்சித்து அவனை கிருபை இறங்கி இப்போ 300 பேர் பாம்பேல ஊழிக்க ஆத்மாக்களோடு இருக்கிறார். கிருபை, இரக்கம். 15,000 ரூபாய் வெள்ளிக்காசு 30,000 வெள்ளிக்காசுக்கு கடன் பட்டோன்னு கர்த்தர் கிருபை அளித்து மன்னிக்கிறார். கிருபை. ஐயா எனக்கு கடன் கட்டுறதுக்கு வழி இல்லையா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, சரி பரவாயில்ல அவன் மன்னிக்கிறேன் போ, மன்னிக்கிறார். இதே மாதிரிதான் எத்தனையோ பாவம் அக்கிரமங்களை செஞ்ச நம்ம கர்த்தர் கிருபையாய் மன்னிக்கிறார். அக்கிரமங்கள் எண்ணாது இருக்கிறார். காரணம் என்ன? தன் தகப்பனை விட்டு ஆஸ்தி வாங்கி அந்த கிருபை அந்த பணத்தை ஆஸ்தியை அழிச்சதுனாலதான் அவனுக்கு குறைபட தொடங்கினது. ஒரு பண்ணி கொடுக்க தவறு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆமா, அந்த கிருபை. இப்ப படிங்க மறுபடியும் லூக்கா 15ஆம் அதிகாரம் மறுபடிய 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினாலே சாகிறேன். இவன் தான் அவன். நானோ பசினால் சாகன்னு சொன்னாலே இந்த இளைய குமாரன் தான் அவன். தகப்பனை விட்டு ஓடி போன தன் ஆஸ்தி அழித்த வாலிப பையன். இப்போ சொல்றான், நான் பசியில சாகிறேன், பசியில சாகிறேன் என்ற உப்ப புலம்புகிறான். இந்த சூழ்நிலையில தன் ஆஸ்தியை அழைத்து தேவனுடைய கிருபையை விட்டு விலகி போன இருதயங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. படிங்க எரேமியா 33 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நோக்கி என்ன சொல்றாரு? கூப்பிட சொல்கிறார். இங்க 3 விதமான காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
உத்தரவு கொடுக்கிறார். அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிற சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் செய்யணும்னா நம்ம 3 காரியம் நாம செய்ய வேண்டும். கர்த்தர் உத்தரவு கொடுக்கணும், எட்டாவது அறியாதமான காரியத்தை செய்யணும்னா நாம 3 காரியங்கள் செய்யும் போது கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். முதலாவது காரியம் புத்தி தெளிந்து. தேவன் நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு நம்ம உத்தரவு கொடுக்கணும். அறியாத எட்டாமான பெரிய காரியம் செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டியது நமக்கு புத்தி ஃபர்ஸ்ட் என்ன வேணுமா? தெளியணும். என்ன புத்திங்க தெளியணும்? புத்தி தெளியணும். தகப்பனை விட்டு நான் இங்க வந்துட்டேன், இது தப்பு, அவரோடு இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், அந்த புத்தி தெளிஞ்சிருக்கணும். அது தெளிஞ்சா மட்டும்தான் நம்ம தப்பு பண்ணணும் நமக்கு தெரியும். அலசி பார்க்கணும், அலசி பார்க்கணும். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, ஏன் பலவீனம் வந்துச்சு, ஏன் குறையப்பட்டுச்சு, ஏன் கடன் வந்துச்சு அப்படின்னு இன்னொன்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சுக்கும் போது புத்தி தெளியும். இதனாலதான் இப்ப நடந்தது, இதனாலதான் இப்படி வந்து நமக்கு ஒரு புத்தி தெளியும். அது தெரிஞ்சிச்சு. என்ன புத்தி தெரிஞ்சிச்சு? என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரனுக்கு எத்தனையோ கூலிக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குதே, புத்தி தெரிஞ்சிருச்சு. நான் இப்ப சாகுறேனே, அப்ப எனக்கு முன்னே புத்தியாவும் தெரிஞ்சிச்சு. என் தகப்பன் வீட்டுல இருந்திருந்தா நான் சாப்பாட்டுக்கு பசிக்கு நன்மை நினைக்க மாட்டேன், எங்கிருக்க மாட்டேன் என்று அவனுக்கு புத்தி தெளிந்தது. அந்த புத்தி நமக்கு தெரிய வேண்டும். ஏன் இப்படி பிரச்சனை, ஏன் வறுமை, ஏன் தரிசனம், ஏன் எதனால? தகப்பன வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால, அவரோட அன்பை விட்டு வெளியே வந்ததுனால, தேவ சமூகத்தை வெளியே வந்ததுனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. நமக்கு புத்தி தெளிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். போதும். ரெண்டாவது எழுந்து புறப்படணும். ஃபர்ஸ்ட் புத்தி தெரிஞ்சிருக்கணும். புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடணும். அங்கேயே மறுபடியும் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அதே பிரச்சனை தான். ஆனா என்னாச்சு? புத்தி தெரிஞ்சிருச்சு. திரும்ப அந்த பன்னிமை காலத்திலே உட்காந்துட்டு இருந்தானா, அந்த அசுத்திலே உட்காந்துட்டு இருந்தானா, அந்த அருவப்பிலே உட்காந்துட்டு இருந்தானா? இல்ல. என்ன பண்ணா? புத்தி தெரிஞ்ச உடனே அவன் எழுந்து புறப்பட ஆரம்பிச்சுட்டான். இல்லையா? புறப்பட ஆரம்பிக்கணும். இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரம் அவருடைய 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு பாருங்க, போதும், தன் தகப்பனிடத்துல வந்தான். இந்த 3 காரியம் தான் செய்யணும். முதலாவது புத்தி தெளியணும், அங்க இருக்கிற இடத்த விட்டு புறப்படணும், திரும்ப தன் தகப்பனிடத்துல சேரும். இல்லையா? தூரமான உங்களுடைய இறுதியம் தகப்பனிடத்துல திரும்ப சேரணும்னு சொல்றாரு. இல்லையா? திரும்ப சேரணும். ஆண்டவரே மட்டும் தூரம் போயிட்டு, ஆண்டவரே திரும்ப கூட சன்னிதியத்துக்கு நான் வரேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அப்படி அர்ப்பணித்து திரும்ப போகும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இதை நோக்கி கூப்பிடு என்றார். கூப்பிட்டு என்ன நடக்கும்? நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? லூக்கா 15ஆம் அதிகாரம் அது 21வது வசனம். பாருங்க. கூப்பிட்டானா? நோக்கி கூப்பிடணும் சொன்னாரு. கூப்பிட்டானா? தகப்பன்னு கூப்பிடுறானா? படிங்க. பாருங்க, தகப்பனை நோக்கி கூப்பிட நோக்கி கூப்பிட சொல்றாரு. நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யணும். அப்படிதான் போனா. தகப்பனே கூப்பிட்டான். நோக்கி கூப்பிட்டான்னா தகப்பனே கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணா? தகப்பனே உமக்குருவமா பரதுக்கு இன்னொன்னு பாவம் செய்தேன். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இன்னொன்று கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிட வேண்டும். தேவனே, உம்மை விட்டு நான் தூரமாய் போனேன், உன்னோட கற்பனை கை கொள்ளாமல் போனேன், உன்னோட பரமாத்தை மீறி வைத்தேன், உண்மை இதயத்தை என்ன பண்ணேன், தூரமா போறேன் என்று தேவ சமூகத்துல அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பாருங்க, எல்லா அக்கிரமையும் மன்னிக்கிறாரு.
இல்லையா? தேவனுக்கு உருவமா தகப்பனுக்கு உருவமா துரோகம் பண்ணிட்டு போனோம்னா திரும்ப தேவ சமூகத்துல என்னை நோக்கி கூப்பிடுகிறாரு. தகப்பனேன்னு கூப்பிட்டு, ஆண்டவரே தகப்பனே உமக்குருமன் பாவத்தை செய்யும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் எல்லா வச்சும் கர்த்தர் மன்னிக்கிறார். இல்லையா? அதுதான் தகப்பன். நம்ம வீட்டுல அந்த மாதிரி யாராவது பையன் அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு போயிட்டு மாசக்கணக்கில் திரும்ப வந்தோம்னா என்ன பண்ணுவோம்? பெல்ட் எடுத்து, ஏண்டா சொல்லலாம் ஓடிய போயிட்டியாடா நீ, கிளம்பி ஓடுறா வீட்டுக்கு ஓடுறன்னு சொல்லுவோமா? அந்த பையன் என்னமா வந்துட்டானே, பையன் வந்துட்டானே என்ன பண்ணுமா? அந்த பையனை அப்படியே இன்னும் அப்படியே தூக்கி அவனை கொஞ்சம் ஆராய்ச்சி இப்படி கருணை செய்வோம். மாம்சமான இப்படியே எப்படி பண்றான்னா தகப்பன தேவன் எப்படி பண்ணுவார்? எப்ப வருவனு காத்துட்டு இருக்கிறார். போகணும் என்ன தகப்பனிடத்துல போகணும். போனவன் அவன் பையன் வந்திருக்கிறேன் எனக்கு சோறு போட்டு சொல்ல முடியுமா? என்ன பண்ணிட்டானமா? அவருக்கு உருவ பாவத்தை செஞ்சிட்டோம். தகப்பனை இறுதியத்தை என்ன பண்ணிட்டோம்? வேதனை உண்டாக்கிட்டோம். தகப்ப சொல்ல உன்னை உண்டாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன்? மனஸ்தாப்படுறேன். என்னை விட்டு போயிட்டானே மனஸ்தாப்படுறாரு. ஆனா தேவ சமூகத்துல தகப்பன்ட்ட போய் தகப்பனே உனக்கு பாவத்தை செஞ்சு சொன்னோன்னே அவரோட இறுதியம் அப்படியே என்னாச்சு? கூலாயிருச்சு. பாவத்தை அறிக்கையிட்டவுடனே கர்த்தர் பாவம் எல்லாவற்றும் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கிறாரு. அப்படி மன்னிச்சதுக்கு அப்புறம் எரேமியா 33ஆம் அதிகாரம் அப்படியே 6-7. பாருங்க, போலால் என்ன கிடைக்கிறாமா? ஒரு சமானம் கிடைக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு, ஒரு சமானத்தை கொடுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, முன்னிருந்தது போல அவளை கட்டு விட்டு நம்ம ஸ்தானத்தை இழந்து போனோம். தகப்பனோட வீட்டை விட்டு தேசத்தை விட்டு என்ன இழந்து போனோம். ஆனா அவர் நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவர் சிறையை திருப்பி நம்மளோட சிறையை திருப்பி முன் போல நம்மளை கட்டி வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்குத்தான் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுங்கிறாரு. நீ அப்படியே என்னை விட்டு போய்க்க, அது அப்படியே போய் நீ பண்ணி மேய்க்கிறதுக்கும் எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு எனக்கு சித்தம் இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்ன உத்தரவு? இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு செய்வேன். முன்னிருந்தது போல நீ இருக்கலாம். அதற்கு நோக்கி கூப்பிடு, நீ புத்தி தெளிஞ்சுது, அந்த இடத்த விட்டு புறப்படு, தகப்பன் தேசத்துக்கு வந்து சேருங்க. இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு ஈரிய தூரமா போயிருக்கலாம், அவரை ஏமாத்தி போயிருக்கலாம், திருப்பி அழைச்சிருக்கலாம், என்னன்னா பண்ணிக்கலாம். அதெல்லாம் அவர் எதுவுமே சொல்ல. அவர் சொன்னல நோக்கி கூப்பிடு, நோக்கி கூப்பிடு, முன்னிருந்தது போல அவன் சிறை திருப்பி உன்னது போல கட்டி வைத்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்னதான் அவர் செய்யறாரு? லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். நீ உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தி பாருங்க, இதுதான் உனக்கு உத்தரவும் 8ஆம் பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். இல்லையா? சிறையை திருப்பியாச்சு, முன் போல கட்டி வைக்கிறாரு. நீ என்ன நினைச்சு போயிருப்பீங்க? அவர் நினைச்சது என்ன? புத்தி தெளிந்து என் தகப்பு எத்தனையோ வியாழக்கிழமைன்றாங்க, சாப்பிட்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. நானும் இப்ப இருக்கிறேன், நான் என்ன பண்ணதான் போய் வேலைக்காரனா போய் சேர்ந்துக்கல நினைச்சுதான் போனான். அவன் நினைச்ச போனது என்ன? மகனா போகல, நான் இளையகுமாரன் அப்படின்னு திமிர்ல போல, வேலைக்காரன் நினைச்சு என்ன சாப்பாடு ஒண்ணு. அவன் அப்படி பரிதாபப்பட்டு தான் போனான். அவன் நினைச்சு போனது ஒண்ணு. ஆனா என்னை நோக்கி கூப்பின்னு சொன்ன கேட்ட உடனே கட்டவன் செஞ்சு தெரியுமா? உத்தரவு கொடுத்து அறியாத 8ஆம் கட்ட பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. காரங்களை கட்டா நாம மையப்படுத்தலாம். நினைச்சு போனது ஒண்ணு, கத்திரங்க செஞ்சது வேற. நீ நினைச்சிருக்கலாம் என் வாழ்க்கை எவ்வளவுதான் போயிடுச்சு, நான் விட்டு வேலையை போயிட்டேன், ஓய்வாய்ப்பட்டுட்டேன், குணமாக முடியல, வறுமை தருத்தம் இப்படியே கடன் இப்படியே போயிடுமோ நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு அறியாதது, உனக்கு எட்டாதது பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். என்னவென்றால் உன் சிறையை திருப்பி உனக்கு முன்னிருந்தது போல நான் கட்டி வைப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் பாருங்க, கைக்கு கோல்டு மோதிரம், காலுக்கு பாதரட்ச, செருப்பு கூட இல்லைங்க அவனுக்கு. செருப்பு வாங்க கூட அவனுக்கு காசு எல்லாம் போச்சா? அவன் கோடி ரூபாய் எடுத்து போய்க்கலாம்.
அவன் எல்லாம் ஆஸ்தி வித்து கோடிக்கான கெட்டு போய்க்கலாம், விதமா ஷூ போட்டுருக்கலாம், ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனா தகப்பன திரும்பி வரும்போது இது ஒரு செருப்பு கூட அவன் இடத்துல இல்லை. அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி 8வது அதிசயமான காரியம் கர்த்தர் செய்திருக்கிறார். முன் போல இளைய குமாரன் அந்தஸ்தை கொடுத்திருக்காரு பாருங்க. அவன் நினைச்சது வந்து என்ன, வேலைக்காரனா சேர்த்துக்கணும் நினைச்சவன் தான். ஆனா கர்த்தர் பாருங்க, அவனுக்கு இளைய குமார் என்ற அந்தஸ்தை கொடுத்து வேலைக்காரர்களுக்கு மேல அவன் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதற்கு என்னை நோக்கி கூப்பிடு. இல்லையா, நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவர் நோக்கி கூப்பிடுறது இல்லை. தெரியுது நமக்கு பிரச்சனையும் தெரியுது, போராட்டம் தெரியுது, வறுமை இருக்கு, தரித்திரம் இருக்கு, கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவர் நோக்கி கூப்பிடுறது இல்லை. அதான் பிரச்சனை. அதான் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுக்க ரெடியா இருக்கிறார். என்ன உத்தரவு பாத்தீங்களா? உத்தரவு பாத்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு. என்ன உத்தரவு கொடுத்தாரு தகப்பன்? உயர்ந்த போடு. அதான் உத்தரவு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கர்த்தர் உத்தரவாக கொடுப்பா. இல்லையா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வர வேண்டி இருக்குதோ அதை அவர் கட்டளையிடுவார். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டோ அங்கே அதிகாரம் இருக்கு. பாருங்க, அவர் சொன்ன நடக்கும். தகப்பன் சொல்றாரு, ஏய் என் பையன் வந்திருக்கான், உயர்ந்தஸ்தை கொடு. உத்தரவு வந்துச்சா? உயர்ந்தஸ்தை வந்துச்சு. அவன் கைக்கு மோதிரத்தை போடு. உத்தரவு வந்துச்சா? மோதிரம் வந்துச்சு. செருப்புலாம் இருக்கிறான், இந்த செருப்பு போடு. உத்தரவு வந்துச்சா? உனக்கு உத்தரவு வந்துருச்சு. உத்தரவு உனக்கு நான் கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியம் என்ன, நீ சரியப்படுத்தி போன திரும்ப அந்த அந்தஸ்தை நான் உனக்கு கொடுக்குறேன். எட்டாத காரியம். நீ நினைச்சு வந்தது என்ன, ஒரு வேலைக்காரன். ஆனா கர்த்தர் கொடுத்தது என்ன, அதே அந்தஸ்து திரும்பவும் அப்படியே கட்டி வைத்து முன் போல உன்னை கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களை கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, நீ கிறிஸ்துவில் வச்சு நீங்க பயப்பட வேண்டாம், என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு உத்தரவு நிறைய இருக்கு. ஒவ்வொருவருக்கும் உத்தரவு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு உத்தரவு இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அது உத்தரவு கொடுக்கும் போது அது உங்களிடத்துல வந்து சேரும். ஹல்லேலூயா, ஆமென். அது உங்களுக்கு வந்து சேரும், நன்மை வந்து சேரும். தகப்பன் வீட்டுக்கு வாங்க, தகப்பன் வீட்டுக்கு வாங்க. இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து புறப்படுங்க. முதல்ல அந்த அசுத்தலையும் அருவப்பட உட்கார்ந்து இருக்க வேண்டாம். புத்தி தெளிஞ்சிருக்கட்டும். ஏன் இப்படி நடந்த முதல்ல ஆலோசனை பண்ணி பாருங்க. இதனால இப்படி நடந்து ஃபர்ஸ்ட் தெளிவா வாங்க. தெளிவு பண்ணதுக்கு அப்புறம் எழுந்து புறப்படுங்க, தகப்பன் வீட்டுக்கு போங்க. அங்க உங்களுக்கு காத்திருக்கிறது உத்தரவு, நல்ல உயர்ந்த வஸ்திரம். பாருங்க, அவன் வீட்டுல இருக்கும் போது அப்படி அவன் போட்டிருப்பானு தெரியாது. ஆனா ஒண்ணுங்களா வந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்ற ஏதோ சட்டை எடுத்து போட்டு சொல்லிக்கலாம், சட்டை எடுத்து போடுறான் சொல்லிக்கலாம். ஆனா அவன் சொல்ற தகப்பன் உயர்ந்த வஸ்திரம் இருக்குலே, நல்ல வஸ்திரத்தை உயர்ந்த வஸ்திரம் போடப்பவனுக்கு ஒண்ணும்லாம் வந்தவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், கைக்கு மோதிரம். என்ன சொல்லிக்கிறது, அதிகாரம். என் இளைய மகன், நீ முன்போல என்ன பண்ணலாம், தோட்டத்துக்கு போகலாம், அங்க இருக்கிறவங்கள நீ அதிகாரம் பண்ணலாம், நீ ஒண்ணு சொன்னா அவனுக்கு செய்வானுங்க அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இல்லையா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாகத்தான் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். இல்லையா, இந்த நிலை கத்துற வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு. இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு நம்ம திரும்பி வரும்போது இப்படிப்பட்ட காரியம் கத்த செய்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன, 3 காரியம். 1, நம்ம புத்தி தெளிந்திருக்க வேண்டும். 2வது, இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட வேண்டும். அதுல இருக்க கூடாது. விழுந்தாச்சு, சைக்கிள் இருந்து விழுகிறான், அப்படியே விழுந்து மலாக்காச்சு பட்டுக்கிறானா, என்ன பண்றான், யாரோ பாத்துக்கிறாங்களா, எந்திரிச்சு பாப்பா எந்திரிச்சு அப்படியே என்ன தட்டில நின்றான், சைக்கிள் இருக்கிறது இல்லையா, இவன் எந்திரிச்சு தின்றான். அந்த மாதிரி நம்ம விழுந்தத்துல விட்டு முதல் எந்திரிக்கணும். தப்புன்னு பாருங்க, அந்த பண்ணி மேய்க்கிற ட்ரெஸ் எப்படி போட்டுருப்பான், கோட் சூட் போட்டுருப்பானா? பண்ணி எங்க இருக்கும், நல்ல கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருக்குமா, சேத்துலையும் சகதிலையும் இருக்கும். அதோட இவனு சேர்ந்து புரண்ட பிறண்டு வருவான். அந்த நாட்டத்தோட அந்த அசுத்தத்தோட அவன் வரும்போது கர்த்தர் பார்க்கிறார், உன் அக்கிரமங்களை பாவம் நான் பார்ப்பதில்லை, அவன் மன்னிக்கிறேன், சமுத்திர ஆழத்திலே நான் போட்டு வைக்கிறேன். ஐயோ, நான் தேவனுக்கு ரோமா காரியத்தை செய்துட்டேன், பரவாயில்ல, கர்த்தர் அதை மன்னிக்கிறார். அறிக்கையிடும் போது நான் சொல்றான், தகப்பனே பரத்துக்கு ரோமா இன்னொன்னு பாவம் செய்தன். நீங்கள் அறிக்கையிடும் போது கர்த்தர் சமுத்திர ஆழத்திலே அதை போட்டு விடுவார். கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு அந்த கிருபை உங்களுக்கு தருகிறார்.
இல்லையா? கிருபை தளிக்கிறான். அவன் அழிச்சு போட்டான ஆஸ்தி எல்லாத்தையும். கர்த்தருடைய கிருபை அழிச்சாச்சா, திரும்ப தகப்பனிடத்துக்கு வரும்போது அந்த கிருபை திரும்ப அவங்களை அழிக்கிறான். அல்லேலூயா. கிருபை அழிக்கிறான். கிருபை அந்த ஆஸ்தியை விட, சொத்து விட, அங்க இருக்கிற பணத்தை விட, எல்லாத்த விட கர்த்தருடைய கிருபை பெருசு. அந்த வேலைக்காரன் பாக்குறாங்க, வஸ்திரத்தை பார்க்கல, மோரத்தை பார்க்கல, செருப்பு பார்க்கல. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா தகப்போட கிருபையை பாக்குறாங்க. மீண்டுமாக தன் இளையகமா நின்று சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்போட கிருபை ஒண்ணுமே இல்லை. கிருபை கர்த்தர் நம்மளோட கிருபை பார்க்கும் போது, கிருபை வலிக்கும் போது ஜனங்கள் பார்ப்பாங்க, கர்த்தரோட கிருபை உங்களுக்கு இருக்குப்பா. ஒண்ணுமில்லாம இருந்தாங்க, வேதனையோடு இருந்தாங்க, கடனோடு இருந்தாங்க, நோய் வாயோடு இருந்தாங்க, கர்த்தர்களுக்கு கிருபை செய்கிறாங்க, கர்த்தர்களுக்கு உயர்த்திருக்கிறார் பார்ப்பாங்க. இல்லையா? அதான் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியம் இதுதான். இது பெரிய காரியம் இல்லையா? எட்டாத காரியம் இல்ல, அறியாத காரியம் தானே. அறிஞ்சு வந்தான்னா நான் மறுபடியும் போவேன், எங்க அப்பா என்னை வரவேற்று பிரியாணி செஞ்சு போட்டு எனக்கு கூப்பா நினைச்சு பார்த்தானா? ஒண்ணுமே இல்லை. நினைச்ச பார்த்து என்ன நினைச்சது என்ன? ஒரு வேலைக்கான சேர்த்துக்கங்கப்பா. வெளியே என்ன பண்றோம்? பஞ்ச பட்டி சோறு இல்லாம இருக்கிறோம், எதுக்கும் சோறு போடுங்க. பார்க்க போனா அப்படித்தான், பிச்சைக்காரனா வந்திருக்கிறான், ஐயா சோறு போடுங்க கேட்காத அளவுக்கு என்னை வேலைக்காரன் சேர்த்துக்கிறான், ஒரு வேலை செஞ்சுக்கிறேன். தன் ஸ்தானத்தை விட்டு நான் வேலைக்காரனா சேர்ந்துக்கிறேன் அப்படி கேட்கிறான். நான் கரெக்டா அப்படி பார்க்கல, நீ வேலைக்காரன் இல்ல, பிள்ளைகளே நீ வேலைக்காரன் இல்ல, என்னோட பிள்ளைகள். இல்லையா? என் பிள்ளை பண்ணி நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், நீ ஏன் வேலைக்காரன் நினைச்சுக்கிற? நீ என் பிள்ளை, இளைய மகன், என் பிள்ளைங்கிறாரு. நீ போய் வேலைக்காரன போய் சேர்ந்துக்கிற, நீ என் பிள்ளை, உனக்கு எல்லா சகல ரூல்ஸ் அதிகாரம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ இளைய மகன், என் பிள்ளை. அப்போ ஆஸ்தி போச்சு, பணம் போச்சு, போயிட்டு போது திரும்ப உனக்கு கொடுக்குறேன். பாத்தீங்களா? கிருபை கிருபையை அழைச்சிட்டோம், கிருபை போயிடுச்சு. திரும்ப தேவ சமூகத்துல வந்து கேட்கும் போது கட்ட திரும்ப கிருபை கொடுக்குறேன். அல்லேலூயா. அதான் கட்டுற கிருபை. தகப்பன இருதயம் பாத்தீங்களா எப்படின்னு? இருதயம் பாருங்க. எதுக்கோடி கேள்வியை போட்டார் எனக்கு தெரிஞ்ச ஊர்ல 18 ஏக்கர் 5 ஏக்கரா சொத்து எல்லாம் அழிச்சு யாருக்குமே கொடுக்க, தானா தின்னு தானா போயிட்டான், யாருக்குமே கொடுக்கல. கத்த கிருபை பாருங்க, கிருபை அப்படி இறக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்னா அவர் சமூகத்துக்கு வரும்போதுதான் கிடைக்கும். ஆமா, சமூகத்துக்கு வந்து தாழ்மையா, ஆண்டவரே நம்மளை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்குன்னு சொல்ல மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் அது எல்லாவற்றையும் மன்னித்து உன் அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறேன், ஒரு பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. அது படிங்களே திரும்ப எரேமியா 33ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. விரோதமா குற்றம், தகப்பனுக்கு விரோதமாக பலோ தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ண குற்றம் செய்யறோம். பாருங்க, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துறாரு. படிங்க. பாருங்க, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாங்க. இந்த இளைய மகன் அப்படியே போய் ஃபர்ஸ்ட் ஆஸ்தியை கேட்கும் போது எப்படி கேட்டிருப்பான்? அப்படி சாதனை கேட்டிருப்பானா? ஐயா எனக்கு சொத்தை கொஞ்சம் பங்கு பிரிச்சு கொடியா அப்படியே கேட்டிருப்பான். யோ பங்கு பிரிச்சு கொடியா, இனியா வச்சுக்கிற, வயசாகி போச்சுல உனக்கு, பொட்டுன்னு போயிட்டுனா யாரு வந்து எது பண்றது, நான் ரெண்டும் அடிச்சுக்கிறதா, சொத்தை பிரியா ஃபர்ஸ்ட் முதல்ல இப்படி பேசிடுமா தகப்பனை? இது எப்படி ஆஞ்சிருக்கும். அதெல்லாம் தகப்பன் வந்து எண்ணாம அவனை அப்படியே கட்டி அணித்து முத்தம் கொடுத்து தன் இழியாமல் என்கிறதான அந்த காரியத்துல கத்தன் பாருங்க. எப்படிதான் நம்மளையும் நம்ம எவ்வளவு பேசியிருப்போம் ஆண்டவரை பேசிருப்போம்ல. கண்ணு இருக்கா உனக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் தான் கேள்வி, உனக்கு கண்ணு இருக்கா ஆண்டவரே? நான் இப்படி வேதனைப்படுறேன், இப்படி நான் ஊந்துட்டேன், இப்படி ஆயிடுச்சு, உனக்கு தூக்கி விடலாமல்ல? எப்படி இவன் ஊந்துட்டு அவர் தூக்கி விடுவாராம்? எப்படி இவன் உழுகுது கீழே வேணே போய் அவரை தூக்கி விடுவாராம்? அப்படிதான் எத்தனை திட்டிருப்பான் அவரை, கேவலமா திட்டிருப்போம். ஒரு தேவை இல்லாத லேட்டா கிடைச்சா எவ்வளவு திட்டுவோம், கிடைக்காத திட்டுவோம்.
அதெல்லாம் அவர் என்ன பண்றது இல்ல, பொருட்படுத்த இல்லை. ஏன் தெரியுமா? என் பையன் என் புள்ள திட்டுறான், என் பையன் என் புள்ள திட்டுறான், அவள் உணர்வடைஞ்சு என்னிடத்துல வரும்போது நான் அவளுக்கு கிருபை அழைப்புன்னு சொல்றாரு இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், உணர்வு வேண்டும், உணர்வு இறுதி வேண்டும். என் தகப்பனிடத்துல இப்படியான பண்ணிட்டு ஒரு உணர்வு வேணும். அந்த உணர்வு இருக்கும்போது தேவ சமூகத்துல கேட்கும் போது கட்டளை கிருபை அளிக்கிறார் இல்லையா? நோக்கி கூப்பிடு, அவனுக்கு உத்தரவு கொடுப்பேன். எட்டாவது பிரியமான காரியங்களே அவனுக்கு செய்வேன். அந்த காரியம் நீ சிறைப்பை திருப்பும் போது உனக்கு மூன்று அந்த காரியத்தை கட்ட திரும்ப அந்த வளனை அளிக்கிறார். அது இல்லையா? உயர்ந்த வஸ்திரம், மோதிரம் எல்லாம் தலைக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு உத்தரவு கொடுக்க கத்தர் காத்திருக்கிறார். அது உங்களுக்காக வருகிறது. அது எப்போதே வருகிறது. அதை செய்ய வேண்டியது என்னை நோக்கி கூப்பிடு. புத்தி தெளிஞ்சிருந்து இடத்தை விட்டு புறப்பட்டு தேவ சமூகத்தை கிட்டி சேரும் போது கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுதுறீங்க.